சரி, கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. மறுபடியும் உங்களை இயேசு கிறிஸ்து நாமத்தில் வருக என்று வரவேற்கிறோம். நம்ம கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக நம்ம போகலாம். அநேக காரியங்களை இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போகிறோம், பார்க்க போகிறோம். சரி, நம்ம நேற்றைய தினத்தில் இயேசு கிறிஸ்துவின்றதை விட மேசையாவின் முக்கியமான அற்புதங்களை குறித்து நம்ம என்ன பண்ணோம், பார்த்தோம். நான் முன்பாகவே இந்த கூட்டத்தின் 3வது நாள்லையும் 4வது நாள்லையும் நான் ஒன்று சொன்னேன். இயேசு கிறிஸ்து லாசருவை உயிரோடு கூட எழுப்புந்து கூட அதுவும் ஒரு மெசியானிக் மிராக்கல் என்று நான் சொன்னேன். நேற்றைய தினத்தில் ஒரு 3 நான் சொன்னேன். இந்த 4 காரியத்தை தான், இந்த 4 அற்புதங்களை தான் மேசையா செய்கிற அற்புதங்கள் என்று நம்ம என்ன பண்ணுறோம், பார்க்குறோம். அதனால தான் இந்த 4 அற்புதங்களுக்கு பின்பாக இயேசு கிறிஸ்துவை கொலை செய்யணும்னு சொல்லிட்டு அநேக வகை தேடினார்கள் என்று பார்த்தோம். ஏன் காரணம்னு கேட்டால், இதை செய்தது மூலியமாய், இந்த அற்புதங்களெல்லாம் செய்து காமித்தது மூலியமாய் இயேசு சொல்லாமல் ஜனங்கிட்ட நிரூபிக்கிறார், நான் தான் மேசையா, நான் தான் தாவீதின் குமாரன் என்று. அப்போது பைபிள் ரொம்ப தெளிவாய், வேதம் ரொம்ப தெளிவாய் நமக்கு எழுதியிருக்கிறாங்க. அது மாத்திரம் இல்லாமல் இயேசு கிறிஸ்து கடைசியாய் அவரை கைது பண்ணியிருக்கிற அந்த நாளில் கூட, நேற்று தினத்தில் நம்ம பார்த்தோம், காய்பா கேட்குறாரு, நீர் ஸ்தோத்தரிக்கப்பட்ட தேவனுடைய குமாராகிய கிறிஸ்துவா என்று கேட்கும்போது இயேசு கிறிஸ்து அதுக்கு பதில் சொல்கிறத நம்ம பார்க்குறோம். என்னென்னா, நீர் சொன்ன வண்ணமாகவே, நீர் சொன்னபடி நான் யார், நான் அவர் தான் அப்படின்னு சொல்கிறார். அப்படின்னா நான் தான் மேசையான்னு சொல்லிட்டு இயேசு கிறிஸ்து காய்பா கிட்ட சொல்கிறத நம்ம பார்க்குறோம். காய்பா அப்புறமேட்டுக்கா அவரை கொலை செய்ய வேண்டும் என்ற தண்டனை என்ன பண்ணுறாரு, சொல்லிட்டார். ஆனால் இயேசு கிறிஸ்துவை இந்த யூதர்கள் என்ன பண்ண முடியாது, கொலை செய்ய முடியாது. அப்படியாப்பட்ட அதிகாரம் யாருக்கு இல்லைன்னு கேட்டால் இந்த காய்பா அவங்களுக்கு இல்லைன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறோம். காரணம் என்ன கேட்டால், இவங்க செய்து இயேசு கிறிஸ்துக்கு அவங்க சொன்ன தண்டனையின் பிரகாரம் இயேசு கிறிஸ்து கல்லெறிந்து கொலை செய்யப்பட வேண்டும். ஆனால் ரோம் ஆட்சி வந்த கொஞ்ச காலத்திலே கல்லெறிந்து கொலை செய்கிறது அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா பேன் பண்ணியிருக்காங்க, தடை பண்ணியிருக்காங்க. அவங்களால கொலை செய்ய முடியாததுனால தான் இப்போ அடுத்தபடியாக இவங்க என்ன பண்ணுறாங்கன்னு கேட்டால், பிலாத்துக்கிட்ட இவர்களை கொண்டு வர விஷயம் வரைக்கும் நம்ம என்ன பண்ணோம், நேற்று தினத்தில் நம்ம பார்த்தோம். நேற்று முந்தின தினம் இந்த 2 நாளும் நம்ம இவங்களால முடியல, இவங்க இயேசுவை கொலை செய்யணும்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிட்டாங்க. கொலை செய்யணும்னு சொல்லிட்டு அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா, செனகிரிப்ட் சங்கத்தின் மூலியமா அவங்க ஆர்டரை பாஸ் பண்ணிட்டாங்க. ஆனால் இயேசுவை கொலை பண்ண முடியாது கவர்மெண்ட் பிரகாரம். அதனால என்ன செய்யணும், பிலாத்துக்கிட்டே கொண்டு போகணுன்றது இவங்களுடைய பிளானாக இருந்தது. நம்ம அங்கேருந்து இன்னைக்கு நம்ம என்ன பண்ணலாம், அநேக காரியங்களை பார்க்கலாம். வாசிக்கலாம் வசனத்தை. யோவான் 18ஆம் அதிகாரம். யோவான் 18ஆம் அதிகாரம் திருப்பிக் கொள்வோம். 28ஆம் வசனத்தில் நம்ம வாசிக்க தொடங்கலாம். அவர்கள் காய்பாவின் இடத்திலிருந்து இயேசுவை தேசாதிபதியின் அரண்மனைக்கு கொண்டு போனார்கள். இந்த தேசாதிபதி யார் என்று கேட்டால் அதுதான் பொந்தியோ பிலாத்துன்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்றோம், பார்க்கிறோம். சரி, ஓகே, ஃபைன். அப்புறம் அப்பொழுது விடியற் காலமாய் இருந்தது, தீட்டுப்படாமல் பஸ்காவை புசிப்பதற்காக அவர்கள் தேசாதிபதியின் அரண்மனைக்குள் பிரவேசியாமல் இருந்தார்கள். அல்லேலூயா. சரி, கவனிங்க. இப்ப இயேசு கிறிஸ்துவுடைய 4வது ட்ரையல் என்று சொல்லலாம், அல்லது இயேசு கிறிஸ்துவுடைய பொலிட்டிக்கலாய் 1வது ட்ரையல் என்று சொல்லலாம். விசாரணை இவ்வளவு நாளாய் 3 விசாரணைகள் நடந்தது என்று பார்க்கிறோம். 1வது விசாரணை மத சம்பந்தப்பட்ட விசாரணை. இந்த மத சம்பந்தப்பட்ட விசாரணை 3 விசாரணை நடந்தது. ஒன்று, அண்ணா என்கிற ஒரு சீஃப் பிரதான ஆசாரி என்று சொல்லலாம், அல்லது எக்ஸ் பிரதான ஆசாரி என்று சொல்லலாம். அவரிடத்தில் முதல் விசாரணை நடந்தது. அவர் இயேசு கிறிஸ்து குற்றமல்லாதவர் என்று நிரூபணம் ஆனது என்று பார்க்கிறோம். 2வது விசாரணை காய்பா கிட்ட நடக்குதுன்றது நம்ம பார்த்தோம். யோசேப்பு காய்பா என்று சொல்லப்படுற பிரதான ஆசாரி கிட்ட நடந்து பார்க்கிறோம். அதுக்கு அடுத்தபடியாய் 3வதாக செனகிரிப்ட் சங்கத்தின் மூலியமாய் ஒரு 71 பேருக்குள்ள குழு தான் செனகிரிப்ட் சங்கம். அவங்க எல்லாம் ஒன்னா சேர்ந்து இயேசு கிறிஸ்துவை விசாரித்து கடைசியாய் இயேசு கிறிஸ்து தேவ தூஷணம் சொல்லிவிட்டார் என்று வீண் பழி அவர் மேல போட்டு இயேசு கிறிஸ்துவை கொலை செய்யும்படி அவங்க என்ன பண்ணிட்டாங்க, அவங்க எழுதிட்டு இவரை கொலை செய்யணும்னு பார்த்துட்டாங்க. ஆனால் அவர்களால் கொலை செய்ய முடியாததுனால இப்போ அந்த நாட்களில் கவர்னராக இருந்த பொந்தியோ பிலாத்திடத்தில் என்ன பண்ணுறாங்க, இயேசு கிறிஸ்துவை கொண்டு வந்தாங்க. இப்போ இங்கிருந்து ஸ்டார்ட் ஆகிற ட்ரையல் இது மத சம்பந்தப்பட்ட ட்ரையல் அல்ல, அரசியல் சம்பந்தப்பட்ட ஒரு விசாரணை. இவங்க எங்கே கொண்டு வராங்கன்னு கேட்டால், இயேசு கிறிஸ்துவை நான் சொன்ன காலையில் 6 மணி வரைக்கும் இந்த காய்பா என்ற அரண்மனைக்கு கீழே ஒரு ரகசிய அறை அல்லது ஒரு சிறைசாலை இருக்குது. அந்த சிறைசாலை எப்படி போகுதுன்னா மேன்ஹோல்னு சொல்லுவாங்க. மேன்ஹோல் என்றால் ஒரு சின்ன ஓட்டை, ஒரு மனுஷன் நுழையிற மாதிரி ஒரு ஓட்டை. அந்த ஓட்டையிலேருந்து கீழே 40 அடிக்கு என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு கயிறுனாலும் சங்கிலினால அவங்கள கட்டி கீழே என்ன பண்ணுவாங்க, விடுவாங்க. அப்புறம் எப்போ தேவையோ அவங்கள கட்டி மேலே என்ன பண்ணுவாங்க, தூக்குவாங்க. அது போல இயேசு கிறிஸ்துவை கட்டி கீழே தொங்க விட்டு இருந்தாங்க அல்லது கீழே விட்டுட்டு இருந்தாங்க. இப்போ மறுநாள் காலையில் இங்கே பார்த்தோம், விடியற் காலையா அதிகாலையில் இயேசு கிறிஸ்துவை காலையில் என்ன பண்ணிட்டாங்க கேட்டா, இந்த அரண்மனைக்கு, யாருடைய அரண்மனைக்கு,
பொந்தியோ பிலாத்துடைய அரண்மனைக்கு கொண்டு வந்தாங்க. அந்த அரண்மனைக்கு பேர் என்ன சொல்றாங்கன்னா த ஃபோர்ட்ரஸ் ஆஃப் ஆண்டோனியான்னு சொல்லிட்டு சொல்றாங்க. த ஃபோர்ட்ரஸ் ஆஃப் ஆண்டோனியா. இந்த ஃபோர்ட்ரஸ் ஆஃப் ஆண்டோனியா யார் கட்டுதுன்னு கேட்டா ஏரோது என்கிற ஒரு மகாராஜா. ஏரோது ராஜா உங்களுக்கு தெரியும். இயேசு பிறக்கும் போது எல்லா சிறு பிள்ளைகளை கொலை செய்தவன் தான் ஏரோது. ஏரோதை பத்தி முடிந்தா நாளைக்கு வரலாறு பார்க்கலாம், அவன் யாரு, அவன் எப்படியா பட்டுன்னு சொல்லிட்டு. அப்ப அந்த ஏரோது பிலாத்துன்றதுக்காக அல்ல, இந்த எருசலேமுக்கு கவர்னராய் வருவங்க யார் வந்தாலும் இவங்க தங்கும்படியாய், இவங்க இருக்கும்படியாய் ஒரு மிகப்பெரிய அரண்மனையை இந்த ஏரோது என்ன பண்றாருன்னு கேட்டா கட்டுறான்னு பாருங்க. அந்த அரண்மனை எப்படி இருக்கும்னு கேட்டா ஏறத்தாழ இருந்ததான் 570 அடி அகலம், 400 அடி நீளம், 85 அடி உயரமா இருந்ததா. அப்போ இது வந்து ஒரு சாதாரண ஒரு பேலஸ் அல்ல, மிக பெரிய ஒரு பேலஸ்ன்றது நம்ம பார்க்குறோம். இந்த ஏரோது அவ்வளோ அற்புதமாய் இந்த பேலஸை கட்டியிருக்காரு. யாருக்கு? ரோம் கவர்னருக்கு. யார் ரோம் கவர்னராய் வந்தாலும் அவங்க எங்கே தான் தங்குவாங்க? இந்த த ஃபோர்ட்ரஸ் ஆஃப் ஆண்டோனியான்ற இந்த அரண்மனையில் தான் என்ன பண்ணுவாங்க? தங்குவார்கள் என்று நம்ம பார்க்குறோம். இப்போ இயேசு கிறிஸ்து வாழ்ந்த காலகட்டத்தில் இந்த இந்த ரோமர்கள் தான் இந்த எருசலேமையும் இஸ்ரவேலையும் அவர்கள் ஆண்டு கொண்டிருந்தாங்க. ஆண்டு கொண்டிருக்கிற காலகட்டத்தில் அந்த நேரத்தின் கவர்னராய் யார் வராங்க கேட்டா இந்த பொந்தியோ என்கிற பிலாத்து தான் வரார். இவர் எருசலேமுக்கு இவர் 6வது கவர்னராய் வரார். கிட்டத்தட்ட 10 வருஷம் இவர் ரூல் பண்றார் பாருங்க. 10 வருஷம் இயேசு கிறிஸ்து வாழ்ந்த காலகட்டத்தில் ஒரு 10 வருஷம் இந்த பொந்தியோ பிலாத்து ரூல் பண்றாருன்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்றோம் பார்க்குறோம். இப்போ இவர் இங்கே வர்றதுக்கு முன்பாகவே சில சம்பவங்களெல்லாம் நான் உங்களுக்கு சொல்கிறேன், அதை நீங்கள் ஞாபகத்தை வைத்துக்கொள்ளுங்க. இயேசு கிறிஸ்து வாழ்ந்த காலகட்டத்தில் இந்த பிலாத்துக்கும் யூதர்களுக்கும் பயங்கரமான ஒரு கான்ஃப்ளிக்ஸ் இருந்துச்சு, ஒரு முரண்பாடு இருந்துச்சு. முரண்பாடுன்றது சொல்ல விட ரொம்ப பெரிய சிக்கல்னு சொல்லிட்டு சொல்லலாம். அடிதடின்றது போல ஒரு பகை, ஒரு வெஞ்சன்ஸாய் நம்ம என்ன பண்ணலாம் சொல்லலாம். காரணம் என்னன்னு கேட்டா இந்த பிலாத்துன்னு சொல்லப்படுகிற ஒரு மோசமான ஒரு மனிதனாக இருந்தான் என்று நம்ம என்ன பண்றோம் பார்க்குறோம். ரொம்ப குரூயலான மனுஷன். அவன் பயங்கரமான ஒரு வீரனாக இருந்தான், அவன் ரொம்ப வல்லவனாக இருந்தான், A1 லீடரான்னு கூட நம்ம சொல்லலாம். ஆனால் அவன் பிலாத்து ஹைலைட்டே எதற்கான்னு கேட்டால் அவனுடைய ஆட்சியில் ஒரு மோசமான ஒரு டிக்டேட்டர், சர்வ அதிகாரியாக இருந்தான் என்று பார்க்குறோம். ரொம்ப கொடுமையான காரியங்களெல்லாம் இந்த பிலாத் பண்ணியிருக்கிறார் என்று பார்க்குறோம். அப்போ யூதர்களுக்கும் இந்த பிலாத்துக்கும் மிகப்பெரிய ஒரு முரண்பாடு. ஒரு முறை 2 முறை அல்ல, ஏறத்தாழ 4 விஷயத்துல இந்த பிலாத்துக்கும் யூதர்களுக்கும் ஒரு மிகப்பெரிய ஒரு பகையா இருந்ததுன்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்றோம் பார்க்கிறோம். சிஸ்டர் டைபரஸுடைய காலகட்டத்தில் இவர் கவர்னரா இருக்கிறார். இந்த டைபரஸுடைய சொந்த பொண்ணையே இந்த சீசர்கள் கொடுத்தாங்கன்னு சொல்லிட்டு இது வரலாற்றில் சொல்லப்படுது. அந்த டைபரியஸுடைய பொண்ணு தான் யாருன்னு கேட்டா கிளவுடியா பொன்டியான்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அப்படின்னா பிலாத்துடைய மாமனார் தான் யாரு? அந்த காலகட்டத்தில் இருந்த சீசர். அந்த காலகட்டத்தில் வாழ்ந்த சீசர். இப்போ இவனுக்கு பொண்ணை கொடுத்து மாப்பிள்ளையா ஆக்கின பின்னாடி, வீட்டு மருமகனா ஆன பின்னாடி இந்த பிலாத்துக்கு இஸ்ரேவேல் தேசத்தில், இஸ்ரேவேல் ஊரில் இவரை கவர்னராக இவருடைய மாமனார் என்ன பண்ணுறாரு? நியமிக்கிறார். நியமித்து அப்போ தான் இஸ்ரேவேல் தேசத்துக்குள்ள கிட்டத்தட்ட 3000 பேருக்கு மேலே இந்த பிலாத் என்ன பண்ணுறாரு? தேசத்திலிருந்து இவர் புறப்பட்டு இஸ்ரேவேலுக்கு வரார். கிட்டத்தட்ட 3000 பேர் சேனையோடு கூட என்ன பண்ணுறாரு? வந்திருக்கிறாரு. வரும்போது என்ன ஆச்சுன்னு கேட்டால் தெரியும், பரபாஸ். இந்த பரபாஸ் வந்து ஒரு புரட்சியாளர் என்று நம்ம பார்த்தோம். அவன் வந்து ஒரு தீவிரவாத படைக்கு ஒரு தலைவனாக இருந்திருக்கலாம் சொல்றாங்க. அவன் தலைமையில் என்ன பண்றான்னு கேட்டா இந்த பொந்தியோ பிலாத்தியோ கிளவுடியா பொருக்லியாவை எப்படியாச்சும் சாவடிக்கணும்னு சொல்லிட்டு என்ன பண்ணானா ஒரு குழுவை சேர்த்து அந்த குழு நிமித்தமாய் இவங்களை என்ன பண்றாங்கன்னா அட்டாக் பண்றாங்க. யார? புதுசா கவர்னராய் வந்திருக்கிறவர்கள் அட்டாக் பண்ற காரணம் என்னன்னு கேட்டா எப்பவுமே தீவிரவாத அமைப்புகளுக்கெல்லாம் ரோமை எப்படியாச்சும் ஒழிச்சு கட்டணும். ரோம் இல்லாத ஒரு தேசம் நம்ம தேசமா இருக்கணும். ரோம கீழே நம்ம வாழக்கூடாது. அதனால ரோம ஆள்றதுக்காக எத்தனை கவர்னர் வந்தாலும் அந்த கவர்னர்களெல்லாம் என்ன பண்ணோம்? சாவடிக்கணும்ன்றது இவங்களுடைய திட்டமா இருந்துச்சு. அந்த நேரத்தில் ஒரு ரகசிய ஏஜென்ட்டா அல்லது வந்து ஒரு டிடெக்டிவ்ன்றதை விட ரகசிய ஏஜென்ட்டாக இருக்கிற ஒரு மனுஷன் அங்கே இருந்தா, ரூசியான்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அவன் பேர். அந்த ரூசியான்றவன் என்ன செய்தான்னு கேட்டால் இந்த பிலாத்தை ஒரு பயங்கரமான ஒரு மீட்பு, ஒரு காப்பாற்றுன்னு சொல்கிறான். அவ்வளோ பெரிய ஆபத்துலேருந்து சுற்றி வலிச்சிட்டாங்க. இந்த பிலாத்தை கொலை செய்யும்படியாய்
அப்போது இந்த ருசியான்ற ஒரு மனுஷன் வந்து இந்த பிலாத்தை காப்பாற்றி எருசலேமுக்குள்ளே சேஃபாய் கொண்டு போனாங்க. எருசலேமுக்குள்ளே சேஃபாய் போன உடனே பிலாத்துக்கு மிகப்பெரிய ஒரு கோவம். அந்த கோவத்தின் உச்சத்தினால என்ன செய்தான்னு கேட்டால், இந்த என்னை சாவடிக்கும்படியே கொலை பிளான் பண்ணது யாருன்னு சொல்லிட்டு இவன் தேடி கண்டுபிடிச்சி கிட்டத்தட்ட 3000 பேரை அந்த காலகட்டத்தில் சிலுவையில் அரைஞ்சானான். எவ்வளோ பேரை? 3000 பேரை சிலுவையில் அரைஞ்ச உடனே இந்த நியூஸ் ஏரோதுக்கு போகுது. ஏரோது வந்து டைரெக்டாக சீசர் கிட்ட போயிட்டு சொல்லிட்டாங்க. மறுபடியுமாய் சீசர் இந்த பிலாத்துக்கு வார்னிங் கொடுக்குறார். இந்த மாதிரியெல்லாம் நீ என்ன பண்ணுறது, பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி முதலாவது வார்னிங். இதில் யூதர்களுக்கும் பிலாத்துக்கும் முதல் கிளாஷ்ன்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணலாம் சொல்லலாம். ரெண்டாவது கிளாஷ் என்னன்னு கேட்டால், இந்த பிலாத்து எப்பெல்லாம் அவங்களுடைய நாட்டிலேருந்து இந்த எருசலேமுக்குள்ளே வராரோ, இவங்க வந்து ஒரு மார்ச் மூலியமாக வருவாங்க. மார்ச் மூலியம்னா ஒரு படை திறந்து ஒரு சேனையாய் மார்ச் பண்ணின்னு அந்த தேசத்துக்குள்ளே வருவாங்க. இந்த சேனை வரும்போது இந்த சேனைக்கு முன்பாக ஒரு கழுகினுடைய சிலையை அவங்க ஒரு மார்ச் பண்ணின்னு வருவாங்க. இது இஸ்ரவேலர்களுக்கு யூதர்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு கான்ஃப்ளிக்ட்ஸான ஒரு காரியம், மிகப்பெரிய ஒரு வேதனை ஊற்ற காரியம். காரணம் என்னன்னு கேட்டால், அவர்களுக்கு முன்பாகவே மோசே மூலியமாய் கட்டளை கொடுக்கப்பட்டது. 10 கட்டளை. ஒரு கட்டளை என்னன்னு கேட்டால், நீங்கள் என்ன பண்ணுறது, எந்த ஒரு விக்கிரகத்தையும் நமஸ்கரிக்க கூடாது, வணங்கக்கூடாது. இன்னும் சொல்ல போனால் அது யூதர்கள் எவ்வளோ ஸ்ட்ராங்காக ப்ராக்டிஸ் பண்ணாங்கன்னா, எங்கள் தேசத்துக்குள்ளவே அந்த விக்கிரகம் வரக்கூடாது, தேசத்துக்குள்ளவே எந்த விக்கிரகம் வரக்கூடாதுன்றதுல இவங்க ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தாங்க. இப்போ இந்த விக்கிரகத்தெல்லாம் தேசத்துக்குள்ளே கொண்டு வரதுனால இவங்களுக்கு ரொம்ப வேதனை ஆயிடுச்சு. அது மாத்திரம் இல்லை, இந்த பிலாத் என்ன செய்வான்னு கேட்டால், அவங்க தேசத்துலேருந்து ஏதாச்சும் ஒரு யுத்தம் பண்ணி வெற்றி பெற்று இந்த தேசத்துக்குள்ளே வரும்போது இவருடைய மார்க் அவசத்தை எடுத்து தேவாலுடைய காம்பவுண்டில் என்ன பண்ணிவானா, மாட்டி விட்டுருவானா. இதுவும் அவங்களுக்கு ஒரு பெரிய வேதனை ஊற்றுகிற ஒரு காரியம். பல முறை ஏரோது போயிட்டு பிலாத்துக்கிட்ட, இதெல்லாம் பண்ணாதப்பா, இதெல்லாம் தப்பு, எங்களுக்கு அதெல்லாம் பிடிக்காது, நாங்கள் யூதர்கள், எங்களுக்கு விக்கிரக வழிபாடெல்லாம் பிடிக்காது, இதெல்லாம் செய்யாதுன்னு சொன்னால் அதுக்கு பிலாத் சொல்லிட்டார், நோ, அது ஏன் இஷ்டம், நான் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லும்போது மறுபடியுமாய் ஏரோது யார்கிட்ட போகிறாரு, சீசர் கிட்ட போய் கம்ப்ளைண்ட் பண்ணார். ஃபர்ஸ்ட் கம்ப்ளைண்ட் அப்போ, ரெண்டாவது கம்ப்ளைண்ட் இப்போ. ரெண்டாவது கம்ப்ளைண்ட் பண்ணோடனே மறுபடியுமாய் சீசர் வந்து இவரை கான்டாக்ட் பண்ணி இந்த மாதிரியெல்லாம் என்ன பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு வார்னிங்கு யாருக்கு கொடுத்துருந்து, சீசருக்கு கொடுத்துருந்தாய் நம்ம என்ன பண்ணுறோம் பார்க்குறோம். அப்புறம் மூணாவது பிரச்சனை ஸ்டார்ட் ஆகுது. மூணாவது பிரச்சனை என்னன்னு கேட்டால், அன்றைக்கி இஸ்ரேல் தேசத்தில் வந்து யூதயா வந்து கீழே இருக்கும், இஸ்ரேல் வந்து மேலே இருக்கும். யூதயாவுக்கு தண்ணி வேணும்னா மேலே தான் இவங்களுக்கு தண்ணி வரணும்னு சொல்லிட்டு பார்க்குறோம். அப்போ தண்ணி ஒரு பெரிய பிரச்சனையாக இருந்துச்சு. அதனால் பிலாத் என்ன செய்கிறாருன்னா, ஒரு பெரிய வாட்டர் ப்ராஜெக்ட் பண்ணுறார். பெரிய வாட்டர் ப்ராஜெக்ட். அங்கே சீலோம் குளத்திலிருந்து தண்ணீரை இஸ்ரேலுக்கு கொண்டு வரும்படியாய் அநேக திட்டங்களை பண்ணி கொடுக்குறாங்க. வாட்டர் பிளான்ட் மாதிரி பெரிய ப்ராஜெக்ட் ஒன்று பண்ணிருக்காங்க. இந்த ப்ராஜெக்ட்டுக்கு அதிகமான பணம் தேவைப்படுது, அதிகமான பணம் செலவழிக்கிறபடியால இந்த செலவழிக்கிறதுக்கான பணத்தை பிலாத் என்ன பண்றாருன்னு கேட்டா, தேவாலயத்திலிருந்து எடுத்துக்கொள்றான். தேவாலயத்துடைய பணத்தெல்லாம் எடுத்து இதுக்கு செலவு பண்ணி கொண்டு இருக்கிறா. இதுவும் யூதர்களுக்கு ரொம்ப பெரிய பிரச்சனையா இருந்துச்சு, ரொம்ப பெரிய வேதனையா இருந்துச்சு. அவங்க பெரிய கூக்குரல் இடுறாங்க, சண்டை போடுறாங்க. நீங்க தேவாலயத்தின் காசை எடுத்து எப்படி கவர்மெண்ட் வேலைக்கு நீங்க என்ன பண்ணலாம், யூஸ் பண்ணலாம். அது உங்க கவர்மெண்ட்ல நீங்க எடுத்து யூஸ் பண்ணுங்க, டாக்ஸ் கலெக்ட் பண்ணி நீங்க யூஸ் பண்ணுங்க. நீங்க எப்படி தேவாலயத்துடைய பணத்தை எடுத்து நீங்க எப்படி யூஸ் பண்ணலாம்னு சொல்லிட்டு இவங்க என்ன பண்றாங்க, ஒரு பெரிய போராட்டம் பண்றாங்க. இந்த போராட்டத்துக்கெல்லாம் யார் மசையில, பிலாத்து மசையில். அதனால் இந்த நியூஸ் மறுபடியுமாய் சீசருக்கு போகுது. சீசர்லேருந்து மறுபடியுமாய் மெமோ வார்னிங் லெட்டர் யாருக்கு வருதுன்னு கேட்டால் இந்த பிலாத்துக்கு வருது. பிலாத்து ரொம்ப தொல்லை பாருங்க, ரொம்ப தொல்லை குத்துனேங்கிறான். பிலாத்தை நம்ம ரொம்ப நல்லவருன்னு நம்ம பார்த்துருந்தோம், ரொம்ப நல்லவருங்கன்னு சொல்லி அப்படி பார்க்கலாம். அவர் என்னெல்லாம் பண்ணாருன்னு பார்க்கலாம். ஏறத்தாழ 7 முறை இயேசு கிறிஸ்துவை காப்பாற்றுறார் இந்த விசாரணையில், அதுவும் நம்ம பார்க்க போகிறோம். ஆனால் அதுக்கு முன்னாடி பிலாத்து இப்படியாப்பட்ட ஒரு மோசமான ஒரு மனிதனாக இருந்தார் என்று பார்க்குறோம். 3 சொன்ன 4வது மிக முக்கியமான ஒரு காரியம் என்னன்னு கேட்டால், இந்த பிலாத்து அந்த சீசர் டைபீரியஸை புகழும்படி, அவரை போற்றும்படி அவருடைய சிலையை இஸ்ரேல் தேசத்துக்குள்ளே கொண்டு வந்து அங்கங்க தெருக்களின் முனையிலிருந்தும் வீதிகளிலிருந்தும் 4 ரோடு மீட் ஆகிற அந்த சர்க்கிள்களையும் அங்கங்க டைபீரியஸுடைய சிலையை என்ன பண்ணார்னா வைக்க ஸ்டார்ட் பண்ணார். இதுவும் அவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு வேதனையாக இருந்துச்சு.
மிகப்பெரிய வேதனையாக இருந்துச்சு. இஸ்ரவேல் தேசம் இவங்க ரொம்ப பரிசுத்தமாய் காத்து கொண்டிருக்காங்க. ஆனால் தேசத்துக்குள்ள சீசருடைய சிலையெல்லாம் அங்கங்கே வச்சு ராஜா இவர் தான் சொல்லிட்டு விக்கிரகங்கள் அங்கங்கே வைக்கிறாங்களேன்னு சொல்லிட்டு இவருக்கு மிகப்பெரிய ஒரு யூதர்களுக்கு ஒரு மிகப்பெரிய வேதனை உண்டாகி இது மறுபடியுமாய் கம்ப்ளைண்ட் போகுது. இவர் ஏற்றுக்கொள்ளலை. அதனால மறுபடியுமாய் சீசர் போகிறாங்க. சீசர் கிட்ட சொன்ன உடனே சீசருக்கு ரொம்ப பெரிய கோவம் வந்துச்சு. எப்போ பார்த்தாலும் என்ன வந்து கம்ப்ளைண்ட் ஆகுதுன்னு சொல்லிட்டு கடைசி வார்னிங் விடுறாங்க. இங்கே பாருப்பா பிலாத்து, நான் உனக்கு ரொம்ப வாட்டி சொல்லிட்டேன், பல வார்னிங்கை குத்தாச்சு, பல மெமோ குத்தாச்சு, பல விதமான அக்யூசேஷன் மேலே வந்து கொண்டிருக்குது. இதுதான் உனக்கு கடைசி. இதுக்கப்புறம் நீ இந்த மாதிரி ஏதாச்சும் பண்ணால் இந்த பதவியில் நான் உன்னை தூக்கிடுவேன்னு சொல்லிட்டு ரொம்ப பெரிய வார்னிங்கை கொடுத்து அந்த சிலைகளெல்லாம் என்ன பண்ணிட்டாங்க, கிளியர் பண்ண வச்சுட்டாங்க. இப்போ பிலாத்து எந்த நிலையில் இருக்கிறான்னு கேட்டால் எல்லாமே செய்து முடிச்சுட்டு நாங்கள் எல்லாமே செய்து முடிச்சுட்டு அவங்க சொல்கிறாங்க. கிட்டத்தட்ட பிலாத்து வந்து AD 26 36 வரைக்கும், கிறிஸ்துவுக்கு பின் 26வது வருடத்துலேருந்து 36வது வரைக்கும் இருக்கான். அந்த 10 வருஷத்தில் ஆரம்பத்தில் ரொம்ப தொல்லை, ரொம்ப இஸ்ரவேலர்களுக்கு யூதர்களுக்கு இடரலாக இருந்தார் இந்த பிலாத்து. இப்படியாப்பட்ட ஒரு பிலாத்துக்கு வார்னிங் கடைசியாக வந்துச்சு. இதுக்கப்புறம் நீ ஏதாச்சும் பண்ண, இதுக்கப்புறம் வீணான காரியம் ஏதாச்சும் பண்ண, உன்னை நான் என்ன பண்ணுவேன்னா தூக்கிடுவேன்னு சொல்லிட்டு சீசர் கிட்டேருந்து வார்னிங் வந்தபடியால் இப்போ பிலாத்து உஷாராயிட்டுக்கிறார். இது வரைக்கும் இதெல்லாம் நடந்து கொண்டிருக்குது. இதுக்கப்புறம் தான் இயேசு கிறிஸ்துவ ஃபேவராய் இத்தனை நாளாய் பிலாத்தை எதிர்த்து நின்றுவங்க, இத்தனை நாளா பிலாத்தை கேள்வி கேட்டவங்க, இத்தனை நாளா பிலாத்து மேல கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு இருந்தவங்க யாரு? இந்த யூதர்களும் யூத தலைவர்களும். ஆனா இப்போ இயேசுவை கொலை செய்ய வேண்டும் என்றால் இப்போ யாருடைய உதவி தேவை? பிலாத்துடைய உதவி தேவை. பிலாத்து நம்ம நாடித்தாகணும். பிலாத் இல்லாம நம்மளால என்ன பண்ண முடியாது, ஒண்ணுமே பண்ண முடியாதுன்றதுக்காக தான் இப்போ பிலாத்து கிட்ட வராங்க. எப்படி வராங்க இவங்க, எவ்வளவு பயங்கரமான ஆள் பாருங்க. பிலாத்துடைய அரண்மனை கிட்ட வந்துட்டாங்க. கிட்ட வந்த பிறகு அங்க ஒரு மனுஷங்கிறான். அவன் பேர் வந்து லோகினியஸ் சொல்ற ஒரு மனுஷன். அந்த லோகினியஸ்ன்ற ஒரு மனுஷன் இவங்களை பார்த்த உடனே கேட்டை திறந்து விட்டு இவங்களை உள்ள கூப்பிடுறான். உள்ள கூப்பிட்ட உடனே இவங்க சொல்றாங்க, நாங்கெல்லாம் புறஜாதியோடைய வீட்டுக்குள்ள நாங்க என்ன பண்ண மாட்டோம், நுழைய மாட்டோம். இப்போ பஸ்கா பண்டிகையாக இருக்கிறபடியால் நாங்கள் அந்நியர்களுடைய வீட்டில் நாங்கள் நுழைய மாட்டோம். நாங்கள் வந்திருக்கிற இன்ஃபர்மேஷனை மாத்திரம் நீ என்ன பண்ண பிலாத்துக்கிட்ட சொல்லுன்னு சொன்னோன்னே அந்த 100க்கு அதிபதியாக இருக்கிறபடியால் லொங்கினியஸ் நான் சொன்ன பார்த்தீங்களா, அவன் போய் இன்னொரு ஒரு அவனை விட ஒரு பெரிய தலைவன் அங்கே இருக்கிறான். அந்த பெரிய தலைவன் இடத்துல என்ன பண்ணுறாங்க, போய் சொல்கிறாங்க. அந்த பெரிய தலைவன் போய் பிலாத்தை என்ன பண்ணுறாங்கன்னா அதிகாலையில் எழுப்புறாங்க. அதிகாலையில் என்ன பண்ணுறாங்க, எழுப்புறாங்க. சில வரலாற்று ஆய்வாளர்கள் என்ன சொல்கிறாங்க கேட்டால், அன்னைக்கு பிலாத்து ரொம்ப கோவமாக இருந்தாராம். ஏன் கோவமாக இருந்தார்னா, அன்னைக்கு நைட்டு சரியான தூக்கமே பிலாத்துக்கு இல்லையா. ஏன் சரியான தூக்கம் இல்லைன்னு கேட்டால், இயேசு கிறிஸ்துவை இவங்க அரெஸ்ட் பண்ணிட்டாங்க நைட்டு 11 மணிக்கு. அந்த அரெஸ்ட் பண்ணதுலேருந்து இந்த நியூஸ் காட்டு தீ போல பரவிச்சு, எல்லா மக்களுக்கும் பரவிச்சு. இப்போ காட்டு தீ போல பரவுனதுனால இந்த நியூஸை கேட்ட எல்லா ஜனங்களும் வீதியில் நின்று கத்தி கூச்சல் போட்டுன்னு எல்லாருமே ஆர்ப்பரித்து கொண்டு, எல்லாருமே சண்டை போட்டுக்கொண்டு, எல்லாருமே கொஞ்சம் பேர் சந்தோஷத்தில் கத்தி கொண்டிருக்கிறாங்க, கொஞ்சம் பேர் வேதனையில் கத்தி கொண்டிருக்கிறாங்க. இந்த சத்தம் அந்த தெருவுக்குள்ளையும் அந்த வீதி எல்லாம் பக்கத்தில் இருக்கிற இடங்க தானங்க, ஒரே சத்தம் ஒரே கூச்சல். இதனால சரியா பிலாத்து என்ன பண்ணலையா, தூங்கலையா. இப்போ இவங்கெல்லாம் இயேசுவை கொண்டு இங்கே வந்துட்டு இருக்கிறாங்க, இவங்க வெளியே நின்று இருக்கிறாங்கன்னு கேள்விப்பட்டவனே பிலாத் கிட்ட நியூஸ் போகுது. பிலாத் காலையில் ஒரு மாதிரி டென்ஷனாகவே எழுந்துட்டு குளித்து ரெடி ஆகிட்டு முதலாவது வெளியே வரதுக்கு முன்னாடி அவங்களுடைய கடவுள்னு சொல்லப்படுற வீனஸ், என்னது ரோமர்களுடைய கடவுள் யார் என்றால் வீனஸ். அந்த வீனஸ் கடவுளுக்கு இவர் தூபம் எல்லாம் போட்டு அந்த கடவுளை இவன் வேண்டி கொண்டு அதுக்கப்புறம் அங்கேருந்து கொஞ்சம் வெளியே வந்து அங்கே இருக்கிற அந்த சீசர் அகஸ்டியன் சொல்லப்படுற ஒரு மிகப்பெரிய ராஜா, அந்த அகஸ்டியர் ராஜாவுக்கு பூவெல்லாம் வாரி போட்டு அவரை நமஸ்கரித்துட்டு இந்த வேலையெல்லாம் முடிச்சுதான் பிலாத்து என்ன பண்றாரு, வெளியவே வராரு. வெளியே வந்து என்ன பேசுறாரு அந்த காரியத்தை நம்ம என்ன பண்ணலாம், வாசிக்கலாம். யோவான் 18ஆம் அதிகாரம் 29ஆம் வசனத்தை பாருங்களேன். ஆதலால் பிலாத்து அவர்களிடத்தில் வெளியே வந்து இப்ப இவங்க உள்ள வர மாட்டேங்கிறாங்க. அதனால பிலாத்து என்ன பண்றாரு, வெளியே வந்து இந்த மனுஷன் மேல் என்ன குற்றம் சாட்டுகிறீர்கள் என்றார். அப்ப கவனிங்க, இப்போ இயேசுவை பார்த்த உடனே பிலாத்துக்கு சில காரியம் புரிஞ்சிச்சு. ஆனால் பிலாத்துக்கிட்ட மீட் பண்ணும்போது இயேசுவை எப்படி கொண்டு வராங்கன்னு கேட்டால், இவ்வளோ நேரமாய் இவங்க இயேசு கிறிஸ்துவை கைகளெல்லாம் கட்டி போட்டு வச்சு அந்த செங்கிலெல்லாம் போட்டு கொண்டு வந்தாங்களே, அதை விட டபுளாக இப்போ
ரொம்ப பெரிய சங்கிலினால இயேசு கிறிஸ்துடைய கைகளையும் கால்களையும் கட்டி விட்டு இவரை தரதரன்னு இழுத்துன்னு வராங்க. அவரை இவங்க வச்சிருக்கிற ஒரு பொசிஷனை பார்த்தாலே ரொம்ப கொடுமையான கோரமான ஒரு பாவி இருக்கிறான். அதுதான் இவங்க சொல்றாங்க. அடுத்த வார்த்தை என்ன சொல்றாங்க பாருங்களேன். அவர்கள் அவனுக்கு பிரதியுத்தரமாக இவன் குற்றவாளியாய் இராவிட்டால் இவனை உம்மிடத்தில் ஒப்புக் கொடுக்க மாட்டோம் என்றார்கள். ஒப்புக் கொடுக்க மாட்டோம். இந்த பேச்சுவார்த்தையில ஒரு விதமான பேச்சுவார்த்தை பாருங்க. அவர் ஒரு மாதிரி நக்கலா கேட்கிறார், என்னப்பா இப்போ இவரை புஷ் பண்ணிட்டீங்க, இவர் மேலே என்ன நீங்க பழி வைப்பா அப்படின்னா பழியை போட்டிங்கன்ற மாதிரி தான் கேட்கிறாருங்க. அப்படித்தானே கேட்கிறாரு. 29 மறுபடியும் படிங்க. ஆதலால் பிலாத்து அவர்களிடத்தில் வெளியே வந்து இந்த மனுஷன் மேல் என்ன குற்றம் சாட்டுகிறீர்கள் எப்படி கேட்கிறாரு பாத்தீங்களா? இவர் என்ன குற்றம் பண்ணாருன்னு கேட்கல, என்ன குற்றம் சாட்டுறீங்கன்னு கேட்கிறாரு. காரணம் என்னன்னு கேட்டா இவங்களை பத்தி எல்லாம் பிலாத்துக்கு தெரியும். இத்தனை வருஷமா பார்த்துக்கிறாரு. இவங்களுக்கு தேவையாந்தா யாருடைய கை கால்லாம் பிடிப்பானுங்க, யாருடைய கழுத்துனா இவனுங்க மெரிப்பாங்கன்றத பிலாத்து ரொம்ப தெளிவாய் தெரிஞ்சிருக்கிறார். பிலாத்துக்கு முன்னாடி இயேசு கிறிஸ்து ரொம்ப பெரிய பாவி மாதிரியும் ரொம்ப கொடுமையான ஆள் மாதிரி, ஐயோ இவர் உங்களுடைய ராஜ்யத்துக்கே ஒரு டிராஜடியே, ராஜ்யத்துக்கே உங்களுக்கு பயம் காட்டுற ஒரு ஆள், அதனால விட்டாவங்களெல்லாம் சாவச்சிட்டு வரன்றதுக்காக நாங்கள் செங்கிலாம் போட்டு எத்தணுன்ற மாதிரி இயேசு கிறிஸ்து இவங்க காமிக்கிறாங்க. ஆனால் பிலாத் கேட்குறாரு, இவர் மேலே என்ன பண்ணீங்க குற்றம் சாத்துறீங்கன்னு கேட்கும்போது அதுக்கு அவனுங்க சொல்கிறாங்க, குற்றம் இல்லாத ஒருத்தனை உங்ககிட்ட நாங்கள் என்ன பண்ண மாட்டோம், ஒப்பு கொடுக்க மாட்டோமே அப்படின்னு பேசி கொண்டிருக்கிறாங்க. இப்போ இயேசு கிறிஸ்து மேல இவங்க வைத்த குற்றச்சாட்டு என்னன்றது நம்ம ஒவ்வொன்றாய் நம்ம பார்க்கலாம். வாசிங்க பார்க்கலாம். லூக்கா 23 2ஆம் வசனத்தை பார்க்கலாமா? 23 2ஆவது வசனம். இவன் தன்னை கிறிஸ்து எண்ணப்பட்ட ராஜாவென்றும் ராயருக்கு வரி கொடுக்க வேண்டுவதில்லை என்றும் சொல்லி ஜனங்களை கலக்கப்படுத்த கண்டோம் என்று அவர் மேல் குற்றம் சாட்ட தொடங்கினாங்க. இப்போ இயேசு மேல வைத்த இவங்க 3 குற்றத்தை என்னன்னு பாருங்க. இவங்க எல்லாம் எல்லாமே ப்ரீ பிளான்டான பர்சன். யூதர்களா இருக்கிற யூத தலைவர்கள், அப்புறம் பரிசேயர், சதிசேயர், வேதப்பாரர்கள், பிரதான ஆசாரியர்கள், அப்புறம் இயேசுக்கு விரோதமான இருக்க ஆட்கள் எல்லாருமே கூட்டம் கூடித்தா எங்க வந்திருக்காங்க? இந்த ஃபோர்ட் ஆஃப் அந்தோனியாக்கு வந்திருக்காங்க. பிலாத்துடைய அரண்மனைக்கு வந்திருக்காங்க. இந்த இடத்துல இவங்களுடைய ஆட்கள் எல்லாம் கூட்டக்கூடி வந்தவொடனே இவங்க பிளானோட தான் வந்திருக்காங்க. அங்க வச்ச அக்யூசேஷன் என்ன? 5 அக்யூசேஷன் வச்சாங்க. நான் உங்களுக்கு சொன்ன பாத்தீங்களா, 5 குற்றத்தை வைத்தாங்க. மத சம்பந்தமான விசாரணையில் இயேசு கிறிஸ்து பஸ்காவை அனுசரிக்க மாட்டேங்கிறாரு, இயேசு கிறிஸ்து 3 நாள்ல தேவாலயத்தை கட்டுவென்று சொல்றாரு, இயேசு கிறிஸ்து விபச்சாரிகளோட உழவல் இருக்கிறாரு, இயேசு கிறிஸ்து ஆயக்காரர்களோட ஆகாரத்தை புசிக்கிறாரு, கடைசியா இயேசு கிறிஸ்து என்ன பண்றாரு? அற்புதங்களை அடியாளங்களை செய்கிறாரு. மறுபடியும் ஞாபகம் வந்துச்சு நான் நினைக்கிறேன். சரி, ஓகே. இந்த 5 காரியத்தை அவங்க அக்யூசேஷன் வச்சாங்க. இப்ப அதை கொண்டு வந்து இங்க வைக்க முடியாது. இவங்க இல்லப்பா இவர் ஓய்வு நாளை கடைப்பிடிக்க, ஓய்வு நாள் இவர் கடைப்பிடிச்சா எனக்குன்னா கடைப்பிடிக்கலாம் எனக்குன்னு சொல்லிட்டு யார் கேட்பாரு? பிலாத்து கேட்பார். அப்ப பிலாத்து கிட்ட கொண்டு வரணும் என்றால், பிலாத்து கிட்ட இயேசுவை மாட்டி விடணும் என்றால், பிலாத்துக்கு சம்பந்தப்பட்ட ஒரு அக்யூசேஷனை தான் வைக்கணும், குற்றச்சாட்டு வைக்கணும். அப்ப என்ன குற்றச்சாட்டு வச்சாங்க? தமிழ்ல முதலாவது அவர் ராஜா என்று சொல்லுகிறாருன்னு சொல்றாங்க. சரி, தமிழ்லயே நம்ம பார்க்கலாம், தமிழ் பிரகாரமே நம்ம பார்க்கலாம். முதலாவது இவர் கிறிஸ்து என்கிற ராஜா என்று சொல்றார். அப்போ ஆல்ரெடி யூதர்களை யார் ஆண்டு கொண்டிருக்கிறது? ரோமர்கள் ஆண்டு கொண்டிருக்கிறாங்க, ரோம் அரசர்கள் ஆண்டு கொண்டிருக்கிறாங்க. இந்த எல்லா ரோமுக்கும் ஒரே ராஜா, அவர் யாருன்னா சீசர். அந்த காலகட்டத்தில் வாழ்ந்துகிற சீசர் டைபியர், அந்த ராஜா தான் எல்லாருக்கும் ராஜா. இப்போ இவங்க என்ன மாத்தி சொல்றாங்க கேட்டா, இதோப்பா இவர் என்னத்தமா சொல்றாரு, யூதர்களுக்கு ராஜா யாரா? இவர் தான் வா, நீங்களாம் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு யூதர்களுக்கு ராஜா என்று அவர் சொல்லிக் கொள்கிறார். 1. 2வது, ராயருக்கு வரியை கொடுக்க கூடாதுன்னு சொல்லிட்டு சொல்றாரு. 3வது, ஜனங்கள் மத்தியில கலக்கம் பண்ணுகிறவனா இருக்கிறான். இங்கிலீஷ் ஃபர்ஸ்ட் ரிவால்ட்னு சொல்றாங்க, புரட்சி கலக்கம் பண்ணுகிறவனா இருக்கிறான். 2வது, வரி வசூலிக்க கூடாதுன்னு சொல்றாரு. 3வது நான் ராஜான்னு சொல்றாரு. ஆனா தமிழ்ல மாத்தி இருக்குது. ஒன்றும் பிரச்சனை இல்லை, 2 ஒன்று தான் பாருங்க. அப்போ இப்போ கவனிங்க, இயேசு மேல 3 குற்றச்சாட்டை வைத்தாங்க. எந்த ரோமுடைய ஆட்சிக்கு விரோதமா இயேசு செயல்பட்டு கொண்டிருக்கிறார்ன்றதுக்காக. ஏன்னா மற்ற காரியத்தை சொன்னா ரோம் என்ன பண்ண மாட்டாங்க, விசாரிக்க மாட்டாங்க. இப்போ ரோமுக்கு எதிர்த்து தான் இவன் வேலையை பண்ணி கொண்டிருக்கிறான்னு சொல்லிட்டு இயேசு கிறிஸ்துவை இவங்க என்ன பண்றாங்கன்னா மாட்டி விடுறாங்க. அந்த 3 காரியத்தை குறித்து நம்ம என்ன பண்ணலாம் இன்னைக்கு பார்க்கலாம். நான் அதுக்கு அவ்வளவுதான் இருக்கும்னு நினைக்கிறேன். தொடர்ந்து நம்ம நாளைக்கு பேசலாம். 3 குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. முதலாவது, இவர் என்ன பண்றாருன்னா ஜனங்கள் மத்தியில கலங்கம் பண்றவரா இருக்கிறார்.
கலங்கம் பண்றவர்னா எதை குறித்து கலங்கப்படுறார் என்றால், ரோம் ஆட்சிக்கு விரோதமாக, ரோம் தேசத்துக்கு விரோதமாக, ரோம் ராஜாவுக்கு விரோதமாக ஒரு ஊரா இயேசு கிறிஸ்து போய் அந்த ஊர்ல புரட்சி பண்றாரு. நம்ம எல்லாம் எழுந்து இந்த ரோமுக்கு விரோதமாய் சண்டை போடணும், நம்ம தேசத்தை நம்ம கைப்பற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு இவர் ஊரெல்லாம் சொல்லி ஜனங்களை கலக்கம் பண்றாரு, ஜனங்களை தூண்டி விட்டுக்கிறாருன்னு சொல்லிட்டு முதலாவது குற்றச்சாட்டை வைக்கிறாங்க. இதை பிலாத்து என்ன செய்யலன்னு கேட்டா நம்பல. காரணம் என்னன்னு கேட்டா, பிலாத்து ரொம்ப ஞானமான மனிதன் என்று சொன்ன அந்த ஞானமான மனிதனுக்கு கீழே அநேக பேர் வேலை செய்றாங்க. அந்த அநேக பேர்ல ஒரு குரூப் வந்து ஒரு ரகசியமாய் விசாரிக்கிற குரூப்பான ஆட்களா இருக்கிறாங்க. ரகசியமாய் விசாரிக்கிறதுல அவங்க தேர்ச்சி பெற்றவர்கள், அந்த டிடெக்டிவ் ஏஜென்சி போல, அல்லது வந்து இப்போ இந்தியாவில் ரான் ஒரு அமைப்பு இருக்குது. இந்த ரான்ற அமைப்பு தான் என்ன பண்ணுறாங்கன்னா, வேற தேசத்தில் ஊடுருவி ஒரு ஸ்பையாகி போய் இன்வெஸ்டிகேஷன் எல்லாம் என்ன பண்ணுறாங்க. இப்போ அமெரிக்காவில் எப்படி CIA சொல்கிறாங்களோ அது போல ஒவ்வொரு நாட்டில் ஒரு அமைப்பு இருக்குது. இஸ்ரேலில் மொசாய்க்குன்ற ஒரு அமைப்பு இருக்குது, இந்தியாவில் ரான்ற அமைப்பு இருக்குது. அது போல பிலாத்துக்குன்னு ஒரு குரூப் இருந்தாங்க, ரோமுக்கான ஒரு குரூப் இருந்தாங்க. அவங்க எப்படின்னா பொதுமக்களோடு ஊடுருவி பாய்ந்து ஒவ்வொரு ஊரோ கிராமத்தில் தெரியாமல் வாழ்ந்து கொண்டு இருப்பாங்க. யாராச்சும் அந்த மாதிரி புரட்சி பண்ணுறாங்களான்னு சொல்லிட்டு தெரிந்து கொண்டு அந்த நியூஸை ஒவ்வொரு வாரமும் யார்கிட்ட சொல்லுவாங்க, இந்த பிலாத்துக்கிட்ட சொல்லுவாங்க. நான் சொன்ன ஆரம்பத்திலே ஒரு மனுஷன் பேர் ருசியஸ்ன்ற ஒரு மனுஷன். அந்த ருசியஸ்ன்ற மனுஷன் வந்து ஒரு சீக்ரெட் ஏஜென்ட்டாக இருந்தான், சீக்ரெட்டான இன்வெஸ்டிகேஷனாக பண்ணுறவனாக இருந்தான். அவன் மூலியமாக தேசம் முழுமையாய் கண்காணித்து ஆராயிறாங்க, இந்த மாதிரி யாருன்னா புரட்சி பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு. புரட்சி பண்ணுறவங்களெல்லாம் பார்த்து சிலுவையில் அறிந்து கொண்டே இருக்கிறாங்க. அப்போ இயேசுவை பற்றி உங்களுக்கு தெரிஞ்சிருக்குது, இயேசு அப்படியாப்பட்ட மனிதன் அல்ல. அவருடைய பிரசங்கத்தையும் உங்க கண்டிப்பாக போய் சீக்ரெட்டாக கேட்டிருப்பாங்க. இயேசு புரட்சிகரமான, தேசத்தை மீட்கும் கனமான, ரோமுக்கு விரோதமாய் சண்டை போடணும்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணதில்லை. இது வரைக்கும் பிரசங்கம் பண்ணதில்லை, புரட்சி பண்ணதில்லைன்ற நியூஸ் யாருக்கு வந்திருக்கோம்? பிலாத்துக்கு வந்திருக்கோம். அப்போ முதலாவது அக்யூசேஷன், முதலாவது குற்றச்சாட்டு என்ன ஆயிடுச்சு? கேன்சல் ஆயிடுச்சு, அது தப்புன்னு ப்ரூவ் ஆயிடுச்சு. இப்போ ரெண்டாவதாக அவங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்டா, ராயனுக்கு வரி கொடுக்க கூடாதுன்னு இயேசு பிரசங்கம் பண்ணாருன்னு சொல்லிட்டு பார்க்குறோம். இதுவும் பிலாத்துக்கு தெரியும் அது தப்புன்னு சொல்லி. காரணம் என்னன்னு கேட்டா, இயேசு 2 தடவை, முதலாவது ஒரு தடவை நம்ம பார்க்கும்போது மத்தேயு 22 15 22 வரைக்கும் வாசிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க. அந்த இடத்துல இயேசு கிறிஸ்து கிட்ட ஒரு கும்பலா, ஒரு குழுவான ஜனங்க வந்துட்டு கேட்குறாங்க, ஆண்டவரே நாங்கள் வந்து ராயனுக்கு வரி கொடுக்கணுமா கொடுக்க கூடாதா அப்படின்னு கேட்கும்போது, அப்புறம் இயேசு கிறிஸ்து சொல்றாரு, நீங்க அந்த காயினை, அந்த பணத்தை என்ன பண்ணுங்க, கொடுங்க. வாங்கி கேட்கிறாரு, இந்த பணத்துல யாருடைய பணம் இருக்குன்னு கேட்டோன்னே ராயனுடைய பணம் இருக்குன்னு சொன்னோன்னே அதுக்கு இயேசு சொல்றாரு, ராயனுடையது ராயனுக்கு கொடுங்க, தேவனுடையது தேவனுக்கு கொடுங்கன்னு சொல்றாரு. அப்ப இந்த இடத்துல டாக்ஸ் கொடுக்காதேன்னு சொல்லல, கொடுக்க வேண்டிய டாக்ஸை நீங்க கொடுங்க. கடவுளுக்கு கொடுக்கறது கடவுளுக்கு கொடுங்க, தேவனுக்கு கொடுக்கறத தேவனுக்கு கொடுங்கன்னு சொல்றாரு. இன்னொரு இடத்துல இயேசு கிறிஸ்து ஒரு ஊருக்கு போகும்போது அந்த இடத்துல வரி வசூலித்து கொண்டு இருக்கிறாங்க. அப்போ இயேசு கிறிஸ்து கிட்ட பணம் ஒன்றுமே இல்லை பாருங்க. பேதுருவை பார்த்து சொல்றாரு, நீ தூண்டி எடுத்துக்கொண்டு போய் அந்த குளத்தில் போடு, அங்கே கிடைக்கிற முதலாவது மீனுடைய வாயை நீ திறந்து பார்த்தீங்கன்னா 2 பணம் இருக்கும், அந்த 2 காசை கொண்டு வந்து உனக்காகவும் எனக்காக நீ என்ன பண்ண, டாக்ஸை வரியை என்ன பண்ண கட்டுன்னு சொல்றாரு. இதை இயேசு பண்ணியிருக்கிறபடியால, இதையும் பிலாத் அறிந்திருக்கிறபடியால இந்த 2வது குற்றச்சாட்டும் அங்க செல்லுபடி ஆகல. அது கூட என்ன ஆயிடுச்சுன்னு கேட்டா கேன்சல் ஆச்சு. இப்ப 3வது குற்றச்சாட்டு என்னன்னு கேட்டா, இயேசு கிறிஸ்து யூதர்களுக்கு ராஜா என்று சொல்லுகிறார்கள் என்று அந்த குற்றச்சாட்டை வைக்கிறாங்க. அந்த கேள்வி மாத்திரம் தான் பிலாத்துக்கு சந்தேகமா இருந்தது. அது கூட பிலாத்துக்கு சந்தேகம் இல்லை. காரணம் என்னன்னு கேட்டா, இயேசு இந்த குற்றச்சாட்டு இவரை கைது பண்ணி இங்க வந்திருக்கிறார்ல, இங்கிருந்து ஒரு 5 நாட்களுக்கு முன்னாடி தான் இயேசு கழுத மேல பெத்தேனியால இருந்து இஸ்ரேலுக்கு வரும்போது எருசலேம் உள்ள வந்து கழுத மேல பவனி வரார். கழுத மேல பவனி வரும்போது எல்லாருமே தங்களுடைய கரங்கள்ல வந்து கிளைகளையும் இலைகளையும் அவர்கள் ஆட்டிக்கொண்டு தாவீதின் குமாரனுக்கு ஓசனா ஓசனான்னு சொல்றத இந்த பிலாத்துடைய மனைவியும் அரண்மனை மேல இருந்து என்ன பண்றாங்க, பார்த்து கொண்டிருக்கிறாங்க. அரண்மனை மேல இருந்து பார்க்கும்போது இவங்க ராஜான்னு சொல்றாரு, கத்தி வெப்பன்ஸ், ஏன்னா ராஜா பவனி வராரு என்றால் எப்படி வருவாங்க, கத்தியோடும் கேடகத்தோடும் ஈட்டியோடும் அப்படியே வருவாங்க பயங்கரமா. அப்படித்தான் ஒவ்வொரு வாட்டியும் பிலாத்து ஊருக்குள்ள வருவார். எந்த ராஜாவும் ஒரு இடத்துக்கு போறார் என்றால் அப்படித்தான் போவார், ஒரு சேனையோடு. ஆனா இவர் எப்படி வராரு, கழுத மேல வராரு, குதிரை மேல வரல. குதிரை மேல வரும்போது யுத்தம் பண்ண வராரு, கழுத மேல வராது. எதை காண்பிக்குது என்றால் சமாதானத்தை குறித்து காண்பிக்குது. அதனால பிலாத்துக்கு இயேசு ராஜான்னு சொல்லும்போது கூட அவர் ஏற்றுக்கொள்ற அதை அவர் ஏற்றுக்கல, அது அவர் வந்து அவர் நம்பல அந்த காரியத்தை. ஆனாலும் ஏன் இயேசுவை விசாரிக்கிறார் என்றால், இயேசு கிறிஸ்து நான் முன்னாடியே சொன்னேன், இயேசு கிறிஸ்து கலிலியாவுக்கு சேர்ந்தவர். அவர்
அந்த கலிலியா சேந்தத்தில் வந்து அதிகமான புரட்சியாளர்கள் இருக்கிறாங்க. எப்போ பார்த்தாலும் கலிலியாவில் இருக்கிறவங்க தான் எப்பவுமே ஒரு பெரிய பிரச்சனை பண்ணுவாங்க, கலக்கத்தை பண்ணுவாங்க, யுத்தங்களை பண்ணுவாங்க. அந்த பக்கத்துலேருந்து வருதுனால இவருக்கு பேக்ரவுண்டில் யாராச்சும் அந்த மாதிரி ஆட்கள் இருக்கிறாங்கிறதுக்காக தான் இயேசு கிறிஸ்துவை பார்த்து இந்த பிலாத்து விசாரிக்கிறாரு, நீ யூதனுக்கு ராஜாவா என்று என்ன பண்ணாரு கேட்கிறார். அதுக்கு இயேசு என்ன பதில் சொன்னார்ன்றது மட்டும் நம்ம பார்த்து முடிக்கலாம். வாசிங்க. பிலாத்து அவரை நோக்கி நீ யூதருடைய ராஜாவா என்று கேட்டான். அதற்கு அவன் அவனுக்கு பிரதியுத்தரமாக நீர் சொல்லுகிறபடிதான் அப்படின்னா என்ன சொல்ற இயேசு, நானே ராஜா தான். இப்படியாப்பட்ட ஒரு வார்த்தை ராஜா கிட்டே போயிட்டு சொன்னா சாவச்சிடுவாங்க. ஆனாலும் இயேசு சொல்றாரு, நான் யாரு, நீ சொல்லுகிற பிரகாரம் தான். அப்படின்னா நான் யாரு, ராஜா தான். ஆனா அடுத்தது ஒரு வார்த்தை சொல்றாரு. வாசிங்க. யோவான் 18:33 பாருங்களேன். யோவான் 18:33. அப்பொழுது பிலாத்து மறுபடியும் அரண்மனைக்குள் பிரவேசித்து இயேசுவை அழைத்து நீ யூதருடைய ராஜாவா என்று கேட்டான். பாருங்க, நீ யூதருடைய ராஜாவா என்று கேட்டான். இயேசு அவனுக்கு மறுஉத்தரவாக, நீரா இப்படி சொல்லுகிறீரோ அல்லது மற்றவர்கள் என்னை குறித்து இப்படி உமக்கு சொன்னார்களோ என்றான். பிலாத்து பிரதியுத்தரமாக, நான் யூதனா உன் ஜனங்களும் பிரதான ஆசாரியரும் உன்னை என்னிடத்தில் ஒப்பு கொடுத்தார்கள். நீ என்ன செய்தாய் என்றார். இயேசு பிரதியுத்தரமாக, என் ராஜ்யம் இவ்வுலகத்திற்குரியது அல்ல. என் ராஜ்யம் இவ்வுலகத்திற்குரியதானால் நான் யூதரிடத்தில் ஒப்பு கொடுக்காதபடிக்கு என் ஊழியக்காரன் போராடி இருப்பார்கள். ரொம்ப டீடைலா சொல்றார் இயேசு கிறிஸ்து. அந்த இடத்துல ராஜான்னு சொன்னோன்னே கடைசியா பிலாத்து சொல்றாரு, இவனிடத்துல ஒரு குற்றம் இல்லை. இங்க கூட அந்த வார்த்தை வருது பாருங்க, இங்க 38 வருது, இவனிடத்துல ஒரு குற்றம் காணலன்னு சொல்லிட்டு சொல்றாரு இங்க பிலாத்து. 38 மறுபடியும் வாசிங்க. 38. அதற்கு பிலாத்து சத்தியமாவது என்ன என்றார். மறுபடியும் அவன் யூதர்களிடத்தில் வெளியே வந்து நான் அவரிடத்தில் ஒரு குற்றமும் காணல. காரணம் என்ன? இயேசு சொல்றாரு, நான் ராஜா தான், ஆனா என் ராஜ்யம் இந்த பூமிக்குரியது அல்ல. ஒருவேளை இந்த பூமிக்குரிய ராஜ்யம் என்னுடைய ராஜ்யமா இருக்கு என்றால் என்னுடைய வேலைக்காரர்கள், எனக்குன்னு ஒரு சேனை இருக்கும், அந்த சேனையில் இருக்கிறவர்கள் யுத்தம் பண்ணியிருப்பாங்க, சண்டை பண்ணியிருப்பாங்க, அவங்க இந்த யூதர்களெல்லாம் அழித்து போட்டிருப்பாங்க. அப்போ என் ராஜ்யம் இந்த பூமிக்குரிய ராஜ்யம் இல்லைன்னு சொன்ன உடனே பிலாத்துக்கு புரிஞ்சிச்சு, இவர் ராஜான்னு சொல்றாரு, ஆனா இந்த ராஜ்யத்துக்கு உட்பட்ட காரியத்தை பத்தி அவர் பேசலன்றதுக்காக பிலாத்து என்ன சொல்றாருன்னு கேட்டா, இவனிடத்தில் ஒரு குற்றமும் காணலன்னு சொல்றார். ஒரு குற்றமும் காணலன்னு சொன்ன பின்னாடி அவங்க மறுபடியும் நோன்றாங்க. என்ன? அதே லூக்கா 23:5 பாருங்க. 23:5 வாசிங்க. 23:5. அதற்கு அவர்கள் இவன் கலிலேயா நாடு தொடங்கி மறுபடியும் சொல்றார். இங்க என்ன பண்றாங்கன்னா, இந்த பிலாத்து இது மாதிரி பேசிருக்கும் போது இந்த காய்பாவும் இந்த அண்ணாவும் ஜனங்களை தூண்டி விடுறாங்க, பக்கத்துல இருக்கிறவங்களை தூண்டி விடுறாங்க, கண்ணை அசைத்து ஆக்ஷனை பண்ணி நீ அதை சொல்லு, நீ இதை சொல்லுன்றாங்க. ஆல்ரெடி ஒரு அக்யூசேஷன் வச்சாங்க, அது ஒண்ணுமே செல்லுபடி ஆகல. கடைசியில பிலாத்து சொல்றாரு, இது மூணும் கேட்டு சொல்றாரு, இவரிடத்தில் ஒரு குற்றமா நான் என்ன பண்ணல, காணலன்னு சொல்லிட்டார். இப்போ காணலன்னு சொல்லிட்டு பின்னாடி மறுபடியும் சைகை பண்ணி இன்னொருத்தனை பேச வைக்கிறாங்க. அவன் சொல்றான், இவ யார் தெரியுமாங்க? கலிலியாவை தொடங்கி இவ்விடம் வரைக்கும் யூதயா தேசம் எங்கோ உபதேசம் பண்ணி ஜனங்களை கலகப்படுத்துகிறார்கள். வைராகத்தோட என்ன பண்ணாங்க? சொன்னார்கள். இப்போ மறுபடியும் சொல்றாங்க. ஏன்னா அவங்களுக்கு ஹர்ட் பண்ற மாதிரி, பிலாத்தை பாதிக்கிற மாதிரி ஒரு விஷயத்த சொன்னா தான் அவங்க என்ன பண்ணுவாங்க? அரெஸ்ட் பண்ணுவாங்க, ட்ரிகர் பண்றதுக்காக. சாதாரணமான ஆள் இல்லைங்க இவர், ஃப்ரீ ஒன்றும் இல்லை நீங்க சொல்றீங்க, ஆனா இவர் யார் தெரியுமா? கலீலியாலேருந்து இங்க வரைக்கும் யூதயா முழுமையா இந்த ஜனங்களெல்லாம் புரட்சி பண்ணி ஜனங்களுக்கெல்லாம் போய் போதித்து கொண்டு ரோமுக்கு விரோதமாக இவர் புரட்சி பண்ணிருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் சொல்றாரு. மறுபடியும் சொன்ன உடனே இப்ப பிலாத்து ஒரு வார்த்தை சொல்றாரு, இதுதான் ரொம்ப முக்கியம். வாசிங்க. கலிலியா என்பதை பிலாத்து கேட்டபோதே இந்த மனுஷன் கலிலேயா என்று விசாரித்து அவர் ஏரோதின் அதிகாரத்துக்கு உள்ளானவர் என்று அறிந்து அந்நாட்களில் எருசலேமில் வந்திருந்த ஏரோதுவின் இடத்திற்கு அவரை அனுப்பினார். அப்ப கவனிங்க, இவ பிலாத்து என்ன சொல்றாங்கன்னா, இவன் கலிலியான்னு கேள்விப்பட்டான். கலிலியாவா பைத்தியம் சொல்லியா? அப்போ கலிலியா வந்து என் பார்டருக்கு வரல, என் பவுண்டரிக்கு வரல. கலிலியா பக்கம் விசாரிக்கணும்னா யார் தான் விசாரிக்கணும்? ஏரோதை விசாரிக்கணும். அப்போ என் கிட்ட வேண்டாம், நீ ஏரோது கிட்ட கொண்டு போ. ஏரோது வந்து இப்போ எங்கே வந்திருக்காரு? பஸ்கா பண்டிகைக்காக இங்கே எருசலேமுக்கு தான் வந்துக்கிறாரு, அதனால் நீங்கள் ஏரோது கிட்ட கொண்டு போங்கன்னு சொல்லிட்டு இந்த பிலாத்து ஏரோது கிட்ட அனுப்பி வைக்க. நாளைக்கு தொடர்ந்து இயேசு கிறிஸ்துவை இந்த
இந்த ஃபோர்ட்டிஸ் ஆஃப் அந்தோனியான்னு சொல்லப்படுற இந்த பிலாத் அரண்மனையிலேருந்து ஏரோது வீட்டுக்கு அரண்மனைக்கு கொண்டு போகிறாங்க. அந்த கொண்டு போகிற வழியில் இயேசுக்கு என்ன சம்பவித்தது, அங்கே பிலாத்து இயேசுவை என்னென்னலாம் பண்ணாருன்னு சொல்லிட்டு 5வது ட்ரையல், 5வது விசாரணை பிலாத்துடைய அரண்மனையில் நடந்தது. நாளைக்கு பார்க்கலாம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.